வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ வந்துட்டு இருக்கும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கலாம். நம்ம இந்த மேட்ச் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, இங்கிலாந்து வாசிஸ் ஆப்கானிஸ்தான் ரிவர்லி மேட்சை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இவங்க ரெண்டு பேர்த்து மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிசி டோர்னமெண்ட்டில் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா ஆப்கானிஸ்தான் வந்து இங்கிலாந்தை பீட் பண்ணிடுவாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. டாஸை வின் பண்ணி ஃபஸ்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ண ஆப்கானிஸ்தான் என்ன தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஸ்டார்டிங்லேயே வந்து 3 விக்கெட்டை லாஸ் பண்ணிட்டாங்க ஆப்கானிஸ்தான். ரமுனல்லா குர்பாஸு, ராமட் ஷா இந்த மாதிரி வந்து 3 விக்கெட் லாஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அசமத்தும் இப்ராஹிம் ஜோர்டான்னு 2 பேர் பொறுமையாக ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ ஆடிட்டு இருந்தால் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அசமத்து அவருமே அவுட்டு. ஒரு கேப்டனாக ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுக்கணும், அவருமே அவுட் ஆனதுனால தனியாக நின்று போட வேண்டியதாக போயிடுச்சு நம்ம இப்ராஹிம் ஜோர்டானால். போட்டு இங்கிலாந்து பவுலர்ஸை போட்டு சாத்துன்னு சாத்தி அவரோட கம்பேக்கை கொடுத்து போன மேட்ச் வந்து நான் சவுத் ஆப்பிரிக்கா கூட நான் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல, இந்த மேட்ச் நான் யாருன்னு வந்து நான் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு செய்ன்னு செஞ்சுருக்காரு நம்ம இங்கிலாந்து பவுலர்ஸை. என்ன அடி, தாறுமாறு அடி. அதாவது 106 பாலுக்கு 100 ரன் அடிக்கிறதெல்லாம் வேறு மாதிரி. அதே ஐசிசி டோர்னமெண்ட் அடிக்கிறத அது மட்டும் பத்தாமல் நம்ம நபியோட சேர்ந்து இப்ராஹிம் என்ன பண்ணியிருக்காரு, 150 கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாப்புல. அதாவது ஒரு ஆசியாவில் வந்து 150 அடிக்கிறதெல்லாம் வந்து பெரிய விஷயம் ஐசிசி ஓடிஐ டோர்னமெண்ட்டில். ஆனால் இவர் வந்து அதை நிகழ்த்தி காமிச்சிருக்கிறாப்புல. இதுக்கப்புறம் என்னன்னா, போதுண்டா எப்பா சாமி எங்களை ஆளாக விட்றா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது நம்ம இங்கிலாந்து பவுலர்ஸோட நிலைமை. பட்லர் யாராவது வந்து அடிக்கிறாங்களா நம்ம டீமில். அவன் ஃபைனலி இப்ராஹிம் ஜோர்டான் வந்து லிவிங்ஸ்டன் பாலில் அச்சகட்டை கேட்சை கொடுத்து அவுட் ஆகியிருக்காரு. 177. அதாவது இந்த ரன்னு வந்து ஐசிசியில் சாம்பியன் ட்ராஃபிலேயே ரெக்கார்டுன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி பென் டங்கட் அடிச்சிருந்தாப்புல பாகிஸ்தானுக்கு எதிராக 166. அதை பீட் பண்ணி 177 அடித்து நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு நிகழ்த்தியிருக்காரு. அதுக்கு பின்னாடி வந்த முகமது நபி அதுக்கு மேலே நானும் போட்டு பொழப்பண்டா அப்படின்னு சொல்லி 4 ஓவருக்கு 40 ரன், 24 பாலுக்கே 40 ரன் அடித்து வேறு மாதிரி வந்து பர்ஃபார்மன்ஸாக வெளிப்படுத்துறதுனால ஆப்கானிஸ்தான் வந்து 324 ரன்கள் ப்ளஸ் அடிக்கிற மாதிரி போயிடுச்சு. இதில் வந்து அசமா ஓமர்ஸு அவரும் ஒரு 40 ரன் அடிச்சிருந்தாப்புல. முகமது நபி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாப்புல. இதன் மூலிமா என்னென்னா, ஆப்கானிஸ்தானு 325 ரன் அடிச்சுக்கிறாங்க 7 விக்கெட்டை விட்டு 50 ஓவருக்கு. இதில் யாரும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 177 ரன் அடித்தா நம்ம இப்ராஹிம் ஜோர்டான் மட்டும்தான் தனியாக தெரிகிறாரு பாருங்க. வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ். அதாவது அப்புறம் நம்ம அசமத்து ஒரு 40 ரன்னும், அவர் ஒரு 41 ரன்னும், நபி ஒரு 40 ரன்னும் அடிச்சிருக்கிறாங்க. இதில் வந்து என்னன்னா 3 பேர் 40+, ஒருத்தர் மட்டும் 150+ அடித்ததுனால நம்ம தெரில. சப்ராச்சர் மட்டும் 3 விக்கெட் எடுத்திருக்காரு, லிவிங்ஸ்டன் 2 விக்கெட்டு. இதனால் இங்கிலாந்துக்கு 326 ரன்னு டார்கெட்டு. பில் சால்ட்டு இவன்லாம் எதுக்கு தான் டீமில் இருக்கிறானே தெரில. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் பண்ண இங்கிலாந்து டீம் பில் சால்ட்டு ஆல்ரெடி அவுட்டு அசமத்து ஓவரில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பென் டங்கட்டும் ரூட்டும் நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. அதாவது ஃபரிக்கியோட போட்டு 4 கிழிச்சு தொங்க விட்டாங்கன்னு சொல்லலாம். அதாவது ஆப்கானிஸ்தான் பவுலர்ஸ்க்கு கண்ணில் பயத்தை காமிச்சிட்டு இருந்த என்ன தெரில. நம்ம பென் டங்கட் இருக்கிறாப்புறம் பென் டங்கட்டு போன மேட்ச் வந்து நான் பாகிஸ்தான் கூட 150+ அடிச்சிருக்கேன், ஆனால் இந்த மேட்ச்சும் அதே மாதிரி அடிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் 38 ரனில் ரஷீத் கான் ஓவரில் அவுட் ஆகி வெளியே போயிட்டாப்புல. ரஷீத் கானோட எக்ஸ்பீரியன்ஸும் இந்த இடத்துல குறிக்குது. அதுக்கப்புறம் பின்னாடி வந்த பட்லரு, அதாவது ஹேரி ப்ரூக்கு அவன் எதுக்கு இருக்கான்னு அவனுக்கும் தெரியல, இங்கிலாந்து டீம் எதுக்கு வச்சுருக்கிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல. அவனும் அவுட் ஆனதுக்கப்புறம் பட்லர் பொறுமையாக நிதானமாக ஆடிட்டு இருந்தாப்புல ரூட்டோட சேர்ந்து. கடைசியில் வந்து பட்லரையும் தூக்கிட்டான் நம்ம அசமத் ஓமர்ஸாய். பட்லரையும் தூக்கி விட்டு கேப்டன்சினாக்கு ஃபுல்ஃபில்லாக வந்து அடிக்க முடியாமல் போனதுனால என்னமோ தெரில, தனியால் நின்று போராட வேண்டியதாகி போச்சு நம்ம ரூட்டுனால்.
ஜூ ரூட்டு எல்லா மேட்சுமே அடிக்கிறா, பவுலிங்னு பேட்டிங்ன்றா போட்டு போல. அதுக்கப்புறம் பின்னாடி ஜூ ரூட் மட்டும் அடிச்சனால லிவிங்ஸ்டன் வந்து ஏதோ பண்ணுவான்னு பார்த்தா குல்புதீன் ஓவரில் அவுட்டு. எதுக்கு தான் வந்து லயம் லிவிங்ஸ்டன் இருக்கானே தெரில இங்கிலாந்தில். இவனுக்கு பொதுவாக சாம் கரன் எடுத்துருக்கலாம், சுட்டி குழந்தையா அவனால் அடிச்சிருப்பான். அப்புறம் சரி நீங்களாம் அடிக்காமல் போயிட்டீங்க, நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 96 பாரில் 100 ரன் அடித்து அவரோட 17வது செஞ்சுரியை வந்து பூர்த்தி பண்ணியிருக்காரு. இவர் இன்டர்நேஷ்னல் பொறுத்து மட்டும் 52 செஞ்சுரி அடிச்சிருக்கிறாப்புல. அது கிரை ஓவர்ட்ட நீயாவது நில்லுப்போ, அவுட் ஆயிராத, 2 பேர் சேர்ந்து மேட்சை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜூ ரூட்டு வேறு லெவலில் சதம் அடித்தது போக போட்டு பொழந்துட்டு இருந்ததுக்கப்புறம் ஜூ ரூட்டு 120 மறுபடியும் அசமத் ஓமர்ஜாய் ஓவரில் அவுட்டு. அதாவது அசமத் ஓமர்ஜாய் வந்து எப்பப்போ விக்கெட் வேணுமோ அப்பப்போ வந்து விக்கெட் எடுத்துக்கிட்டே இருக்கிறாப்புல ஃபைனலி. அதுக்கப்புறம் ஜேமி ஓவர்ட்டை நல்லா ஆடிட்டு இருந்தாப்புல, அவரும் 32 தூக்கி விட்டாங்க. அதுவும் ஜப்ராஜர் வந்து இம்பேக்ட் கிரியேட் பண்ணப்போ தான் அவரையும் தூக்கியாச்சு. ஃபைனலி ஆப்கானிஸ்தான் வின் பை 8 ரன்ஸ். சொல்கிறக்கே எவ்வளோ ஹாப்பியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட போராட்டத்துக்கு அவங்களுக்கு கிடைச்ச பெரிய வெற்றின்னு தான் சொல்லணும். கடைசி ஐசிசி டோர்னமெண்ட்டில் லாஸ்ட் 2 மேட்சஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் இங்கிலாந்து டீமை பீட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஃபைனலி ஆப்கானிஸ்தான் வின் பை 8 ரன்ஸு. இதை மூலிமா என்னம்மா இவங்க அடுத்து வந்து ஆஸ்திரேலியா கூட ஒரு மேட்ச் இருக்குது, அதில் வின் பண்ணால் குவாலிஃபை. இதில் பட்லரோட மைண்ட் வாய்ஸ் என்னென்னா, அவ்வளோதான் நம்மளை முடிஞ்சு விட்டீங்க போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தாங்க பட்லரோட நிலைமையை பாருங்கள் இங்கே கொஞ்சம். அதுக்கப்புறம் வந்து பர்ஃபார்மன்னா என்ன, ஒரு ஆல்ரவுண்டரோட பர்ஃபார்மன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி நிரூபித்து காமிச்ச நம்ம அசமுல்ல ஓமர்ஸாய் இதை நான் சொல்லணும். அதாவது பேட்டிங்லேயும் ஒரு 41 ரன்னு அடி போட்டு பொழந்தாப்புல, பவுலிங்கில் ஆப்கானிஸ்தான் டீமுக்கு எப்பப்போ விக்கெட்டு வேணுமோ அப்பப்போ வந்து இறங்கி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்தால் ஒவ்வொரு ஓவருக்கும் விக்கெட் எடுத்ததுனால என்னமோ தெரியல, இவர் 5 விக்கெட்டை வந்து எடுத்திருக்கிறாப்புல. இதன் மூலிமா வந்து ஆப்கானிஸ்தான் வின் பை 8 ரன்ஸு, அதாவது 325 ரன் அடித்தாங்க. இதன் மூலிமா என்னென்னா இப்ராஹிம் ஜார்டான் தான் வந்து வேறு லெவல் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அசமத்து ஓமர்ஸாய் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்ராஹிம் ஜான் 177 ரன்னும், ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா 120 ரன்னு அடித்ததுனால கேம் வந்து ஒரு சுவாரஸ்யமாக போச்சு. ஃபைனலி யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா ஆப்கானிஸ்தான் தான் வின் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இவருக்கு ஐசிசி அவார்டு கொடுத்துருக்காங்க. ஐசிசி தரப்பில் இப்ராஹிம் ஜோர்டனுக்கு அந்த ஒரு பிக்கில் வந்து அவரோட முகத்தில் ஒரு ஹாப்பினா, அவர் வந்து கிட்டத்தட்ட ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஃபுல்லாக நின்றுட்டாருன்னு தான் சொல்லுவேன். அதுக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றியும் கூட பரிசும் கூட அவார்டு கையில். அதுக்கப்புறம் அவருக்கு எதனால் அவார்டு கொடுத்துருக்காங்கன்னு இதில் பார்த்தாலே தெரியும். 12 4 6 6 121 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிருக்க. பவுண்ட்ரி பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 47%. கிட்டத்தட்ட எல்லா பவுலரையும் தூக்கி சாப்பிட்டாருன்னு தான் சொல்லுவேன். இதே மாதிரி நம்ம சேனலில் வீடியோ வந்து வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.